Raglan's Kitchen. வெல்கம் டு ராக்லான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய அவல் உப்புமா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இப்போ 250 கிராம் வெள்ளை அவல் எடுத்துருக்கேன். இதை ஒரு பவுலில் போட்டு அவல் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிப்போம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம அதை அப்படியே ஊற வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம இதை அவல் வச்சு எப்படி உப்புமா செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போது பேன் அடுப்பில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுமே கொஞ்சம் போல் முந்திரி ஆட் பண்ணி இதை ஒரு பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ லேசாக ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இதே நெய்யில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுமே 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரியவுமே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடு சேர்த்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அவலை இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக சாப்பிட்ற உப்புமாவை விட இந்த அவல் உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அவலை ரொம்ப நேரம் ஊற வச்சிட வேண்டாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறினா போதும். இல்லைன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இதை நல்லா நம்ம பரட்டி விட்டுக்கலாம். நல்லா பரட்டியாச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிடலாம். இதோடு சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர். இதை இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து பரட்டிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இது. இப்போ இதோட நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதுதான். அவல் உப்புமா ரெடி. நீங்களும் இந்த அவல் உப்புமா ரெசிபியை வீட்டில் சமைச்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ.